உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது யோவான் 10:10. யோவான் 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஓகே, இது நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்பினது. திருடன் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ திருட்டு பைசா நகை ஏதாவது பொருள் எடுக்க வரேன். இப்போ திருடன் சொன்ன நேரத்தில் அதுக்கு எதிர் யார் நிற்கிறான்னா அவர் வச்சுக்கிட்டார். நான் ஜீவனை கொடுக்க வர்றேன். அப்போ இவருக்கு அகென்ஸ்ட் யார்? பொல்லாங்கன், டெவில். டெவில் என்னத்துக்கு வர்றான்? அவனோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன? ஆண்டவர் நம்ம வாழ்ந்திருக்குன்னு நினைக்கிறாரு. அவன் நம்ம ஆண்டவர் சைடு இருந்தாலும் சரி, அவன் சைடு இருந்தாலும் சரி, எந்த சைடு இருந்தாலும் மோசமானவன் தான். நம்ம நல்லா இருக்குது அவனுக்கு பிடிக்காது. கொல்லவும் அழிக்கவும் வர்றான். நம்மளை கொல்லணும் அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒன்று செஞ்சாகணும், திருடி இருக்கணும். என்னத்தை திருடணும்? இப்போ நம்மள்ட்ட இருந்து திருடலைன்னா அவனால் நம்ம கொல்ல முடியாது, அவனால் நம்மளை அழிக்க முடியாது. ஸோ இது பண்ணணும்னா முதலாவது அவன் திருடி இருக்கணும். என்னத்தை அப்படி பொல்லாங்கன்னு திருட முடியும்? மத்தேயு 13:18-23. மத்தேயு 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஓகே, இவர் ஒரு ஓமை சொல்கிறாரு. சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு விளங்கலை, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறது வசனம்தான் அங்கே விதைக்கிற விதை. சரிங்களா? வசனம், நம்ம வாசிக்கிற வசனம், அவர் சொல்கிற வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் சிலர்கிட்டருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நேராக சொல்லிட்டாரு, பொல்லாங்கன் வந்து விதைச்சதை எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள் உள்ளது, கற்பாறை நிலம், ஏதாவது ஒரு ரீசன் என்னால் இன்றைக்கி கிரிக்கெட்டில் டிவியில் கிரிக்கெட் ஓடுது, 2020 ஃபைனல்ஸ், இதை விட்டுட்டு எப்படி நான் வந்து இன்றைக்கி ஒரு தேர்ஸ்டே பைபிள் ஸ்டடி நான் அட்டன் பண்ண முடியும்? உலக கவலை, இன்றைக்கான டாஸ்க்கு இல்லை சின்ன உபத்திரம் மாதிரி தெரியலாம். பட் அகைன் நான் சொல்கிறேன், இந்த உலகம்னு இருந்தால் உபத்திரம் இருந்து தான் ஆகும். அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த க்ளீனான உலகத்தை நம்ம கேட்டு வாங்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா சர்ச், விசுவாசிகள், கிறிஸ்டியன்ஸ் உங்களுக்கு வேறு. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிறையா பிரச்சனை பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு அது எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போது
ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பொல்லாங்கன் வந்து நேராக எடுத்துகிட்டு போயிடுறான். 2வது 3வது அதே பொல்லாங்கன் தான் வேறு வழி சின்ன உபத்திரத்தை காமிச்சு இது நம்மளுக்கு சரி வராது போல் இருக்குது, இப்படி இல்லாமல் இருக்கணும், அவர் பரிசுத்தர் நானும் பரிசுத்தர், அது எப்படி இருக்க முடியும், ஐயோ இவ்வளோ டெய்லி டாஸ்க் இருக்குதே, எனக்கு இவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பென்சில் பேனை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன பண்ணேன், அது எந்த வகையில் எனக்கோ குடும்பத்துக்கோ, எனக்குன்னா ஃபிசிக்கல் நான் எக்ஸசைஸ் பண்ணேன், நான் என் ஸ்பிரிச்சுவல் மேன் பைபிள் வாசித்தேன், ப்ரேயர் பண்ணேன், இல்லை என் மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு உதவி பண்ணேன், ஒரு கிச்சனில் ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன், எவ்வளோ தூரம் நான் உதவியாக இருந்தேன் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். நான் கொஞ்ச நாள் ஷெடியூல் போட்டு பார்த்தேன். நிறையா நேரம் நான் யூஸ்ஃபுல் டாஸ்க். யூடியூப்பில் அவன் என்னமோ பேசுகிறான், இவன் அவனை திட்டுறான், இவன் இவனை திட்டுறான். பிக் பாஸ் மாதிரி, பிக் பாஸ் ஒரு ரூம்குள்ளே போட்டு 4 பேர் சண்டை போடுவாங்க. இங்கே நினச்சாலும் சண்டை போடலாம். தேவையில்லாத நிறையா காரியங்களில் தான் டைம் போகிற மாதிரி இருக்கும். தேவையான இடத்துக்கு நம்ம டைம் ஒழுங்காக ப்ராப்பராக செலவழிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒரு நாள். ஸோ ஃபஸ்ட்டு பொல்லாங்கன்னு சொன்னால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் 2ம் 3ம் பொல்லாங்கன் தான். வசனம் திருடப்படுகிறதுனா ஹீ இஸ் பிஹைண்ட் தட். ஏதாவது ஒரு வழியாக அவன் எடுக்க பார்க்குறான். எடுத்தால் தான் உங்களை வீழ்த்த முடியும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேறிட்டு வளர்ந்துருந்ததுன்னா உங்களை அவனால் எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? சரி, வசனத்தை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன், காத்துக்கிறேன். எல்லா பேர்த்துக்குமா 100 அத்தனையா அறுவடை? எல்லா பேருக்கும் இல்லை. அதுவும் ப்ராக்ரஸிவ். அஸ் யூ லேர்ன், கர்த்தர் கிட்டி சேரும்போது, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் ருசித்து பார்க்கும்போது, அந்த வசனத்தின் வெளிச்சத்தினால் நீங்கள் கிட்டி சேரும்போது தான் ப்ராக்ரஸிவ்லி யூ இம்ப்ரூவ். 30, 60, 100. 30 சாட்டிஸ்ஃபைடு, இதுவே திருப்தின்னு இருந்தால் இருக்கலாம். பட் டு பி ஃப்ராங்க், நான் சொல்லுவேன், இன்னும் நீங்கள் கிட்டி சேரலாம், இன்னும் நீங்கள் அதிகமாக பலன் கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு சின்ன இதில் ஒரு புக், அது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரே 1% இம்ப்ரூவ் ஆனால் ஒரு வருஷத்தில், இந்த 365 நாளில் அவர் 3லேருந்து 4 மடங்கு பெட்டர் பர்சனாக இருக்க முடியுமா? இப்போ போன வருஷம் நான் ஒரு லெவலில் இருந்தேன், ஒரு நாளும் நான் நேற்றைய விட 1% நான் பெட்டராக இருப்பேன். அதாவது பைபிள் படிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், குடும்பத்துக்கு உதவியாக இருப்பேன். உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு தோணும் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு வந்தால் 360 ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது நீங்கள் போன வருஷம் இருந்தோட 4 மடங்கு பெட்டராக மாறி இருப்பீங்களாம். சின்ன 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 விஷயம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 30, 60, 100 இது ஒரு ப்ராக்ரெஷன். நம்ம அதை நோக்கி போகிறது நேராக டக்குன்னு 100% இருக்காது. we have to possess, we have to go ahead and get it, சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், பொல்லாங்கன் திருட தான் வர்றான், நம்ம திருடாமல் பார்த்துக்கணும், நம்ம ப்ராக்ரெசிவாக இம்ப்ரூவ் ஆகணும். we have to get closer to God. அடுத்து பொல்லாங்கன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது, இன்றைக்கான மெசேஜ் டோட்டலி இந்த பாயிண்ட்டை பற்றினதாக தான் இருக்கும். பொல்லாங்கன் எப்படி வர்றாராம்? கர்ஜிக்கிற சிங்கம் போல வர்றானா, சரிங்களா? 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஓகே, இப்போது பொல்லாங்கன் எப்படி வர்றானா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வர்றானா. என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய பசங்களுக்கெல்லாம் அனிமல் கிங்டம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வெளில போகணுன்னா கூட சிங்கப்பூரில் பேர்ட்ஸ் பார்க் போகலாம், ஜூ போகலாம், இல்லை லைப்ரரி போகலாம். அவங்களுக்கு ஒரு டெஃபினிட்டிவ் இடம்னா இந்த மாதிரி இடம். அப்போ வீட்லேயும் கூட நிறையா இந்த வைல்ட் லைஃப் சேனல்ஸ் பார்க்குறது உண்டு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தா தெரியும், இல்லை இதை மெசேஜில் கூட கேட்டிருப்பீங்க. ஒரு சிங்கம் ஹண்ட் பண்ண போகுதுன்னா அந்த ஆண் சிங்கம் ஹண்டிங்க்கு போகாது, இறை ஆண் சிங்கம் போகாது. ஏன்னா அதோட பிடரி மயிர் அதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மறைஞ்சு பதுங்கி போய் இறைய பிடிக்க முடியாது.
பெண் சிங்கங்கள் தான் போகும். பதுங்கி பதுங்கி நம்ம ஒரு மொட்டிக்கால் அளவுக்கு அட்லீஸ்ட் புல் இல்லை ஒரு பதுங்குற மாதிரி பதுங்கி தான் போகும். இறை பக்கத்தில் இருக்குது, இப்போ போனால் இறைய பிடிச்சிடலான்னா மட்டும்தான் ஓடி போய் இறைய பிடிக்கும். அது என்ன கர்ஜிச்சிட்டா போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது இவன் கர்ஜிக்கிறான்னா ஒரே ஒரு ரீசன் தான், அவனால் உங்களையும் என்னையும் வீழ்த்த முடியாது. அவன் பல் பிடுங்கப்பட்ட சிங்கம், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? உண்மையாகவே இது ஜூ காட்டுறது, பயம் காட்டுறது. இந்த பயம் காமிச்சோன்னே இந்த பயத்தை எடுத்துக்கிறதும் இல்லை, டே போடா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வார்த்தையில் சாலிடாக விசுவாசமாக இருக்கிறதும் யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்கவரி சேனலோ ஒரு அனிமல் கிங்டத்தை பார்த்தா நம்ம புரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, பைபிள் விளக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருவான் அப்படிங்கிற அக்கரன்ஸை நீங்கள் தேடினீங்கன்னா நீதிமொழிகள் 19:12. நீதிமொழிகள் 19:12. நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ராஜா, யூதாவின் ராஜசிங்கம் நீரே பாட்டு பாடுவான் இல்லைங்களா? இங்கே ராஜா தேவன், அவரோட கோபம் எப்படி இருக்குமா? கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்குமா? அவருடைய தயை, அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? புல்லில் இருக்க பனி போல இருக்குமா? இப்போது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிறான் அப்படிங்கிறத இதோடு நீங்கள் மர்ஜ் பண்ணி பாருங்கள். பிசாசு என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் உன் மேலே கோபமாக இருக்கார், நீ இன்ன காரியங்கள்லாம் செய்யலை, இல்லை இதெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்ட, அதனால ஆண்டவர் உன் கூட கோபமாக இருக்கார். இப்போது யாராவது ஒருத்தர் கோபமாக இருக்காங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டோமே ஒளிஞ்சுப்பான், ஐக்கியத்துக்கு வரமாட்டான், ஒன்றுபட ஃபெல்லோஷிப் பண்ண வரமாட்டான். அப்போது சாத்தான் உங்களை ஏமாத்துறது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் உன்மேல் கோபமாக இருக்கிறார், உன் மேலே ஒரு குறை உண்டு, என்னமோ பிரச்சனை, நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது, ஆசீர்வாதத்தை எடுத்துக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இதுதான் அவனோட தாட் ப்ராசஸ். நான் சொல்லலை, பைபிள் விளக்குறது. சரி, நான் மட்டுமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 27:28 இங்கே பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு மரிக்கும் தருவாயில் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தேடுறான். இன்ஃபேக்ட் ஏசாவை தேடுறான், அம்மா யாக்கோபை அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ நடக்கிறத பாருங்கள். ஆதியாகமம் 27:28. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. தேவன் உனக்கு வானத்து பனி, ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங்க. ஈசாக்கிட்டேருந்து வாயை திறந்து வரக்கூடிய முதல் பிளஸ்ஸிங் வானத்தின் பனியை. ஒருவேளை மழையாக இருக்குமோ பிரதர்? நல்ல மழை இருந்தால் தானே விவசாயம் இந்த மாதிரிலாம். ஈசாக்கு வேறு பஞ்ச காலத்தில் விதைச்சான், 300 மடங்கு அறுவடை பண்ணான். ஒருவேளை அப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம வாஸ்தோம் நீதிமொழிகள் 19:12. ராஜாவோட தயை எப்படி இருக்குமா? புல்லின் மேல் இருக்க பனியை போல் இருக்கும். இப்போது இது நம்ம ஆளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஈசாக்குக்கு. அப்போ கொடுக்குற ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் என்ன? லெட் த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தரோட கிருபை, சமாதானம், சந்தோஷம் உன் கூட இருக்கட்டும், அந்த தயை. அப்போது நம்ம இந்த 3 வசனம் மூலமாகவும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிறான்னா அவன் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏசு சகலத்தையும் செய்து முடித்தாகிவிட்டது. நம்மளுக்கு இடையில இப்போ அதனால தான் சகலத்தையும் செய்து முடித்தனால தான் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இனிமேல் ஒரு ஆசாரியன் உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் அவன் காலில் மணி இருக்கணும், அவன் ட்ரெஸ்ஸில் மணி இருக்கணும், அவன் காலில் ஒரு கயிறை கட்டி உள்ளே அனுப்பணும். கிளிங்கினின்னு சத்தம் இல்லைன்னா ஆசிரியன் போய் சேர்ந்துட்டான்னு அர்த்தம், கைத்தை பிடிச்சி வெளில எழுதுக்கலாம். அப்போலாம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
யாருனாலும் உள்ள நேராக வரலாம். சரிங்களா? ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இல்லை, நம்ம ஆண்டவரோட பிரியமான பிள்ளைகள். இது இந்த 3 வசனத்துலேருந்து தெளிவாக தெரியும். இன்னும் நம்ம சாலிடாக பார்த்து, இல்லை பிரதர் இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் வெட்டி ஒட்டி நல்ல எடிட்டர் மாதிரி தெரியுது, எனக்கு தெளிவாக ஒரு இடத்துல வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏசாயா 54 3-10. ஏசாயா 54 3-10. ஏசாயா 54 3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இதிலிருந்து தெளிவாக கவனிங்க. ஓகே சிஸ்டர். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், நோவா காலத்தில் இந்த ஸ்லைடுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏன் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு. நோவா காலத்தில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், இனி இந்த பூமியை ஜலத்தினால நான் அழிக்க போகிறது இல்லை, அதுக்கு சாட்சியாக நான் என்னத்தை வைப்பேன், வானவில்லை வைப்பேன். இப்போது நம்ம வாஸ்தவில் கடைசி 2 வசனம் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இனிமேல் நான் கோபம் கொள்வது இல்லை. எப்படி நான் நோவா காலத்தில் இனிமேல் நான் வெள்ளத்தினால உலகத்தை அழிப்பதில்லை நான் சொன்னேனோ, அதே மாதிரி இப்போது உங்களையும் எங்களையும் இப்போ நம்ம சத்தியம் பண்ணலான்னு பைபிள் சொல்லுதுங்களா? சத்தியம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. வானத்து மேலும் சத்தியம் பண்ணாத, பூமி மேலும் சத்தியம் பண்ணாத, நம்மள சத்தியம் பண்ணாத. இவர் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆணையிடுறாராம். ஆண்டவர் வாயை திறந்து சொன்னாலே போதும், அது சத்தியம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் ஆணையிடுறார். என்ன ஆணையிடுறார்? இனிமேல் நான் உன் மேலே கோபப்படுறது இல்லை, உன்கிட்ட ஹார்ஷாக டீல் பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் கோபப்பட மாட்டேன். எதுனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது திடீர்னு நான் இனிமேல் உன்கிட்ட கோபமே படமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? ரீசனே இல்லாமையே அவர் சொல்லியிருப்பார், இனிமேல் நான் உன்கிட்ட கோபமே பட போகிறது கிடையாது. ஏசாயா 53 ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், அது ஏசு கிறிஸ்து படுற பாட்டை குறித்து தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வருது ஏசாயா 54. அதனால தான் இனிமேல் நான் உன் மேலே கோபப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஏசாயா 53 5, 6 வசனம் மட்டும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசாயா 53 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். பாருங்களேன், இந்த 2 வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரிங்களா? நீங்களும் நானும் சமாதானமாக இருக்கணும்னா அதுக்கான விலையை கொடுத்தது யார்? அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதற்கான டாஸ்க் யாருக்கு போய் சேர்ந்தது? யார் ஃபுல்ஃபில் பண்ணுது? அவருடைய தழும்புகளால் நம் குணமானோம். இன்றைக்கி நீங்கள் நானும் சமாதானமாக இல்லைன்னா
அவர் அவரோட செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலைன்னு அர்த்தம். அவர் செஞ்சு முடிக்கலைன்னா இன்றைக்கி வளரு பாசத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியாது. சரிங்களா? அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்ம எல்லாரும் வழி தப்பி தான் போனோம். நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது உங்களோட என்னோட சகலமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. தண்டனை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இனிமேல் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்கு பயப்படுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்களா? இதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் உன்மேல் கோபம் கொள்வது இல்லை. இது சத்தியம்டா. இனிமேல் நான் உன் மேலே கோபமே படமாட்டேன். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்னா, இந்த வசனத்தை எடுத்து போடணும் நம்மள்ட்ட இருந்து. ஒன்று அப்படி இல்லையா, அவன் வந்து நம்மளை ஏமாற்றணும். இன்றைக்கி நீ வந்து காலையில் ஏந்திரிச்சியே, ப்ரேயர் பண்ணியா, நீ பேசாமல் உன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்ட, சாப்பிட்டியே, ப்ளஸ் பண்ணியா. அதாவது இதெல்லாம் செய்யணும், ஆனால் நிறைவுனால் செய்யணும், கட்டாயத்தினால இல்லை. எல்லாம் ஆல்ரெடி அவர் செஞ்சிட்டார். இனி நீங்கள் நானும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரை விசுவாசிக்கிறத தவிர. சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? கோவப்படுறது, அவர் கோவப்பட்டார்னு காமிக்கிறது இவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா 2 இன்சிடெண்ட் பார்க்க போகிறோம். ரெண்டுமே நம்ம ஆள் தண்ணி கொண்டு வந்தது. இஸ்ரவேலரை மோசே கூட்டிகிட்டு வர்றான். எகிப்திலேருந்து கூட்டு வருவோம், வனாந்தரத்தில் சுற்றுறாங்க. 2 தடவை நம்ம இஸ்ரவேலர் தண்ணி இல்லை அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2 முறையுமே அவங்க கேட்டது தண்ணி இல்லைப்பா, தாகத்தில் நாங்களும் மிருக ஜீவனும் செத்து போகணுமா அப்படின்னு கேட்டப்போ 2 முறையுமே மோசே தண்ணீர் வர பண்ணியிருக்கார். அந்த 2 முறையில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் தெளிவாக தெரியும், ஆண்டவர் கோபம் உள்ளவரா, ஆண்டவர் கோபப்படுறாருங்கிற மாதிரி யாராவது மக்கள்கிட்ட ஜனங்கள்கிட்ட காமிச்சா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், என்ன மாதிரி ஒரு பதில் கிடைக்குதுன்னு. ஃபஸ்ட்டு யாத்ராகமம் 17:1-7. யாத்ராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையமிறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். ஓகே, இங்கே இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னது, நான் ஓரேபிலே உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அவர் தான் நிற்கிறாரு. நீ அந்த கன்மலையை அடி. கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நான் கன்மலையில் நிற்பேன், நீ கன்மலையை அடி. அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். தண்ணீர் கொடுத்தது யார்?
கண்மலையா, மோசேயா, இல்லை அந்த தடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்மலையில் அவர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து தண்ணீர் புறப்படுது. சரிங்களா? இப்போது ரெண்டாவது ஈவெண்ட் என்னாகவும் 20 1-12 இங்கேயும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தண்ணீர் தேவை. இந்த 2 இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா நடந்த இடம் வேறு வேறு. ஒன்று எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த 1 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப காலம் கழிச்சு, ஒரு 29-30 வருஷம், அவ்வளோ காலம் கழிச்சு, எக்ஸாக்ட் டைம் நான் நோட் பண்ணல, ரொம்ப காலம் கழித்து நடந்த இன்சிடெண்ட். ரெண்டும் நடந்த காலம் வேறு, ரெண்டும் நடந்த இடம் வேறு. ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் அப்போ மிரியாமெல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டாவது இன்சிடெண்ட் அப்போ மிரியாம் அப்போ தான் இறந்துருப்பாங்க. நடந்த இடம் வேறு, நடந்த நிகழ்வு வேறு, ஃபுல் அக்கரன்ஸ் வேறு. கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னாகவும் 20 1-12. என்னாகமம் 20:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட் பார்த்தோம். அங்கே கண்மலையில் நான் இருப்பேன், கண்மலையை அடி அப்படிங்கிறதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க செஞ்சாங்க. ரெண்டாவது முறையும் அதே மாதிரி ஒரு இஷ்யூ தான், தண்ணி இல்லை. இப்போ கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? கண்மலையை பார்த்து பேசு, தண்ணி வரும். அப்போது போன முறை அடி தண்ணி வரும்னு சொன்னார், அடித்தான் தண்ணி வந்தது. இந்த முறை பேசு தண்ணி வரும்னு சொன்னார். மோசே என்ன தான் பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசி. அவன் பண்ண கஷ்டமாங்க, தண்ணியே வா, கஷ்டமா? இவர் போய் கலகக்காரரே என்ற, டேய் உங்களுக்கெல்லாம் தண்ணி நான் கொண்டு வரட்டுமாடா? யார் தண்ணி கொண்டு வராதான்? இவருங்க தண்ணி கொண்டு வராங்களாம். மோசேயும் ஆரோனும் தண்ணி கொண்டு வராங்களாம். அவங்க கையை வச்சு என்ன தான் ஸ்குவீஸ் பண்ணி பாறை அடித்து உடைச்சாலும் தண்ணி வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்களா கொண்டு வந்தது. இங்கே என்னென்னா, ஒன்று மோசே லாஸ்ட் ஹிஸ் ஸ்கூல், அவனுடைய நிதானத்தை அங்கே இழந்துட்டான். ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல, கேட்கலை. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அங்கே ஒரு சீன் நடந்திருக்கு. ஆண்டவர் சொன்னதை செய்யலை, ஆண்டவர் சொன்னதை விசுவசிக்கலை. நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிற பார்க்குற மாதிரி ஜனங்களை கர்த்தருடைய பார்வையில் அற்பமாக போடுற மாதிரி, கலகக்காரரே நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு 1 அடி இல்லை 2 அடி அடித்தானா. சரிங்களா? இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆணியோ பிடுங்க வேணாம், அந்த நீ தேசத்தை நீ பார்க்க போகிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு.
என்ன ஆண்டவரே அவன் என்ன பண்ணிட்டான், வரமாட்டேன்னு சொன்னவொன்னே நீ தாண்டா வந்தாகணும், உன்னால் பேச முடியலையா, இவனை கூப்பிட்டு அவன் பேசுவான். மாட்டேன்னு சொன்னவனை கூப்பிட்டு வந்து இவ்வளோ பாடுபட்டிருக்கான், இப்போ கடைசி நேரத்தில் ராசா நீ மேலேறி பார்த்துக்க, நீ உள்ளெல்லாம் நுழைய முடியாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால், இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே முறை அடிக்கப்படணும். ஒரே முறை அடிக்கப்பட்டாரா, அதுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம பார்த்த இன்சிடெண்ட். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மறைத்து வைக்கப்பட்டிருப்பார், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். அங்கே முதல் முறை இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாகி விட்டது. இனிமேல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம பேசினா போதும், கேட்டால் போதும், ப்ரேயர் ஜெபம் பண்ணால் போதும், கேட்டால் போதும், காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் பிரின்சிப்பிளையே இந்த மோசே பண்ண கோவத்தினால மாற்றி போட்டமாக இருக்குது. 2வது முறை அடி. இப்போ மோசே பண்ணது தப்பு தான் இல்லைங்களா? ஆண்டவர் செவி கொடுக்காமல் போனார்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆண்டவர் பேசுன்னு சொன்னார், இவன் அடித்தான், காரியம் நடந்திருக்கக்கூடாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் பார்த்தது மக்களோட தேவையை. இந்த லீடர் தப்பு பண்ணிட்டான், இந்த லீடர் விசுவசிக்கலை, இந்த லீடர் நான் இவ்வளோ நல்ல தேவன் மக்கள்கிட்ட கடத்திட்டு போகலை, ஆனால் மக்களுடைய தேவை நிறைவேறி ஆகணும்னு அவன் அடித்த பொழுது கூட தண்ணி வந்தது. அப்போது நம்ம செய்கிற ரைட்டோ தப்போ இல்லை, ஆண்டவர் நம்மளை ப்ளஸ் பண்ண வைக்கிறது. ஆண்டவருடைய கிருபை மகா பெரியது. சரிங்களா? நம்ம நல்லது செய்யாமல் இருக்கும்போது கூட, தேவையானது செய்யாமல் இருக்கும்போது கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். சரிங்களா? நீங்களும் நானும் இது பண்ணி தான் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோங்கிற ஒரு ரீசன் நம்மளுக்கு இருக்க வேணாம். இது வேத வல்லுநர்கள் சொல்கிற ஒன்று. சரிங்களா? 2வது, மோசே ரெப்ரசன்ஸ் வாட்? எதை குறிக்கிறான் மோசே? கற்பனைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மோசே. சரிங்களா? இந்த கற்பனைகள்னால நம்ம பரலோகம், நம்மளுக்கு சுதந்திரிக்கப்பட்ட தேசத்தை நம்ம போய் சேர முடியும்னா சேர முடியாது. இந்த ஜோஷுவா அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் சேவ்ஸ், இயேசு ரட்சிக்கிறார். ஸோ இந்த நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட தேசம், பரலோகத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கணும்னா கற்பனைகள் அல்ல வழி, ஒரே ஒரு வழி, இயேசு ரட்சிக்கிறாங்கிற விசுவசிக்கிறது மட்டும்தான். சரிங்களா? இப்போது மோசே உள்ளே போகக்கூடாதுங்கிறப்ப இவர் சொல்கிறது என்னன்னு பாருங்கள். நீ விசுவசிக்கலை, நான் சொன்னதை நீ நம்பலை, நான் சொன்னதை நீ கேட்கலை, அது ஒன்று. 2வது என்ன ஹோலி, என்ன பரிசுத்தமாக நீ மக்கள் முன்னாடி காமிக்கலை. ஏன் இப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தப்ப போகிற வழியெல்லாம் சுகம், போகிற வழியெல்லாம் விடுதலை, மக்கள் அவரை கிட்டி நெருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், டேய் இவ்வளோ கொடுத்தேனே இன்னுமாடா வேணும் அப்படின்னு சொல்லலை. இத்தனை திறனான ஜனங்கள் வர்றதை பார்த்து மெய்ப்பனில்லாத ஆடுகள், அதாவது அறுப்புக்கு ஆனால் வேலையாட்களும் குறைவு, அவர் பார்த்த பார்வை, இதை தான் ஒரு லீடரான மோசேட்ட அவர் எதிர்பார்த்தார். இன்னொரு இடத்துல பாருங்கள், இவர் எருசலேமுக்கு போகணும், சமாரியா வழியாக கடந்து போகிறார், சமாரியார் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இவர் எருசலேம் போகிறாருங்கிறனால சமாரியார் ஏற்றுக்கொள்ளலை. ரொம்ப அன்புக்குரிய ஒரு சீஷன் யோவான், ஆண்டவரே எலியா வானத்துலேருந்து அக்னி இறக்குனது போல் இறக்கி இவங்களெல்லாம் முடிச்சு விட்றட்டுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கும் பைபிள்லாம் தெரியும் ஃபுல், நான் பைபிள் அட்டை அட்டை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வெரி குட் யோவான், நீ நல்லா பைபிள்லாம் படித்து தெளிவாக தான் இருக்க அப்படியா சொன்னார். இன்ன ஆவி உள்ளவன் என்று அறியாமல் பேசுகிறாய், மனுஷகுமாரன் அழிக்க அல்ல காப்பாற்றவே வந்தார். இப்போது ஆண்டவர் தான் யார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போது இவர் பிதா எப்படிப்பட்ட பிதான்னு கடத்த வந்திருக்கார் அப்படின்னா, அன்பான தேவன், உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன் இப்படின்னு தான் காமிக்க வந்திருக்கார். இதை தான் முகமுகமாக என் கூட இருந்த மோசே வெளிப்படுத்தணும்னு அவர் எதிர்பார்த்துருந்துருப்பார்.
எப்போ அவன் இது வந்து மெய்ப்பினலாத ஆகாம, கலகக்காரரே நான் உங்களுக்கு தண்ணி கோரட்டுவா அப்படின்னு கேட்டானோ, என்ன நீ மக்கள் முன்னாடி மகிமைப்படுத்தவில்லை, நீ என்னை விசுவாசிக்கவில்லை, நீ உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே கோபமாக இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் நீங்கள் அதை எப்படி தான் பார்க்கணும்? ஆண்டவருக்கும் எனக்கும் பிரிக்கக்கூடிய ஒன்றும் இப்போ கிடையாது. சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து முடித்தாக விட்டது. நான் அப்பா அப்படின்ட்டு, இப்போ பழைய ஏற்பாடில் எத்தனையோ பேர் இருக்கும் ஆண்டவருக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த வந்த ஒரே பேர் அப்பா. அப்பான்னு நம்ம கிட்டி சேரலாம். எப்பொழுதுமே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த இயேசு சிலுவையில் தொங்கும்போது, என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லியிருப்பார். அன்னைக்கு நம்மளுடைய பாவம் எப்போ அவர் மேலே சுமத்தப்பட்டதோ அப்போ ஹீ டுக் அவர் ரோல், நம்மளோட ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கிட்டார். எப்போ நம்ம அவர் மூலமாக பரிசுத்தமானமோ இன்றைக்கி அவரோட ரோலை நம்ம எடுத்துக்க முடியும். இவன் என் நேசகுமாரர், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு ஏசுக்கு ஆண்டவர் சொன்னது எவ்வளோ உண்மையோ, இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை ஆண்டவரும் ரட்சகமாக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரை பார்த்தும் பிதா சொல்லக்கூடியது என்ன? இவன் இவள் என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி, இவன் மேல் இவள் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். யாரும் உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவில் தேவையில்லை. நீங்களாக போகலாம், ஆண்டவரை பார்க்கலாம், முகமுகமாக தரிசிக்கலாம், வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். பி பிளஸ்ட். இந்த வாரம் இந்த பாட்டு கடைசியாக அடுத்த வாரத்துலேருந்து வேற ஒரு பாட்டு, சரிங்களா? My righteousness, my holiness, Emmanuel living in me, merciful King, to you I sing, matchless in word, you're awesome indeed. You alone I praise, the Lamb upon the throne. You alone I praise and make your glory known. You alone I praise, the keeper of my heart. You alone I praise, Jesus, lover of my soul. You righteousness, my holiness, Emmanuel living in me, merciful King, to you I sing, matchless in word, you're awesome indeed. You alone I praise, the Lamb upon the throne. You alone I praise and make your glory known. You alone I praise, the keeper of my heart. You alone I praise, Jesus, lover of my soul. You alone I praise, my righteousness, my holiness, Emmanuel living in me, merciful King, to you I sing, matchless in word, you're awesome indeed. You alone I praise, the Lamb upon the throne. You alone I praise and make your glory known. You alone I praise, the keeper of my heart. You alone I praise, Jesus, lover of my soul. You
உடன்படிக்கையின் தேவன் என்ற தலைப்பில் சரியாக 1/2 மணி நேரம் தான் இருக்கு. உடன்படிக்கையின் தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன், நம்முடைய தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவன். தேவன் பரிசுத்தர், சர்வ வல்லவர், சர்வ ஞானமுள்ளவர், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சர்வ வியாபி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதெல்லாம் என்னென்னவோ நிறையா சொல்வோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்த தேவனாக இருக்கிறார். இதை உண்மையாய், அதாவது பல விதத்தில் சத்தியங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்ம இருதயம் இந்த உலகத்தில் இருக்கிறத இந்த குட்டையில் ஊறின மட்டை மாதிரி அந்த உலக காரியங்கள் அதான உண்மைன்னு அதையே சொல்லி ஏமாறுகிற இருதயமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் பார்த்தார், விடாமல் நானும் சொல்லுவேன்டா, பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான், நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு. பிசாசு ஓதிக்கிட்டே இருக்கிறான், இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த வசனத்தை எடு, இதை பாரு, நான் என்ன சொல்லியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படி அவர் நம்மை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், அவரை போல நம்மை மாற்றுகிறவர். அவர் நம்மை படைக்கும்போது பிள்ளையாக படைத்தார். நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்று மட்டுமல்ல, தேவனால் பிறந்த பிள்ளை என்று ஆக்கினார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், சொல்லுங்கள், நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும், ஆதலால் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். இது நமக்குள்ள அடிக்கடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பைபிள் வாசிக்கிறப்ப, ஜெபம் பண்ணுறப்ப, அல்லது சர்ச்சுக்கு வர்றப்ப இப்படியாவது கர்த்தருடைய வாசனங்கள் கிடைக்குது. ஆனால் 24 மணி நேரமும் பிசாசு நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். நம்முடைய வீட்டார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம மனசுக்குள்ளேயே பேசவும் செய்கிறான். எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துல மற்ற ஆட்கள் எல்லார்கிட்ட இருந்து அவன் பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். என்ன பேசுகிறான்? நீ ஒன்றுக்கும் வழங்க மாட்டேன், உதவ மாட்டேன், நீ என்னத்தை வாழ்ந்து கிழிச்ச, அப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் 24 மணி நேரம் பேசுகிறான். கர்த்தர் 24 மணி நேரம் பேசுகிறார். நீங்கள் அவரை நினைக்கும் போதெல்லாம் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக, உங்களுடைய பிதாவாக, உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவராக, இன்னமும் யாவையும் செய்வார்கிறவராக அவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவ்வளவு வாக்குத்தத்தங்களும் நமக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் கவனிங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அவர் பேசுகிறார். இப்படி தான் பேசணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் உன்னை பெற்றிருக்கிறேன், ஆதலால் உனக்காக யாவும் செய்வேன் அது சொல்கிறார். சமயத்தில் நம்ம அது தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துட்டு இந்த உலகத்தாரோட சேர்ந்து நான் தூசி குப்பைன்னு நம்ம வாயால் சொல்ல வைக்க பார்க்குறான். நம்ம வாயால் நம்மை தூசி குப்பைன்னு சொல்ல வைக்க பார்க்குறான். ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை நினச்சிங்கன்னா அப்படி இருக்கிறீங்க. நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பாவிங்க, நம்மளாம் என்னத்தங்க சாதிக்க போகிறோம், நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரோல் சேஞ்ச் பண்ணுறீங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நம்மெல்லாம் என்னங்க, நம்ம ஊர், பிறந்த ஊர், நம்ம குடும்பம், நம்ம படிப்பு, நம்முடைய கெட்டிக்காரத்தனம் ஒன்றும் இல்லை, சரியாக தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகணும், அந்த நினப்பு உடனே வருது. 2 நினைவுகள், கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், பிசாசு பேசுகிற வார்த்தைகள். கர்த்தரும் கூட இப்போ பிரசங்கத்தில் பேசுகிறாரு, நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்ப பேசுகிறாரு,
ஒரு பாட்டு பாடுறோமே, அதில் கர்த்தர் பேசுகிறாரு. சிறு பிள்ளைகள் கூட கர்த்தருடைய வசனத்தை எங்கேயாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் அது மூலமாக பேசுகிறாரு. எல்லா விதத்திலும் அவர் பேசுகிறாரு. அதே போல் பிசாசு எல்லா விதத்திலும் பேசிக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் போட்டி போட்டுட்டு நம்முடைய மனதை பிடிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உங்களுடைய இருதயத்தில் அவர் வந்து தங்கி இருக்கிறார். எல்லா விசுவாசிகளிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்து விட்டதுனால இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். ஆனால் அவன் நம்மளெல்லாம் சொல்கிறேன், நீ எல்லாம் பாவி தானேன்னு சொல்ல வச்சு பிசாசு பிள்ளை மாதிரி நம்மளை நினைக்க வச்சுப்படுறான். இந்த போட்டி நடக்குது. நீ என் பிள்ளைன்றார் கர்த்தர். என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறாரு. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குங்கிறாரு. நீ என் பிள்ளைன்றார். தேவனால் பிறந்தவன்கிறார். நீ உலகத்தை ஜெயிப்பாய்ங்கிறார். உனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள், வாழ்நாள் முழுசும் எல்லா விதத்திலும் நீ ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, நீ நல்ல பலசாலியாக வாழ்ந்திருக்கவும், எனக்கு சாட்சியாக இருக்கவும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், அப்பேற்பட்ட பெரிய காரியத்தை நான் உனக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், உன்னை பற்றி தெரியாதாக்கும், நேற்று நீ என்ன அந்த பாவம் செஞ்சே இல்லை அப்படின்றான். நான் இன்றைக்கு சற்று ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்கிறேன். சரி, நேற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளையாக இருக்கீங்க. ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா உடனே நீங்கள் பிசாசு பிள்ளையாக மாறிட்டீங்களா? ஏதோ ஒரு விவரம் தெரியாமல் ஒரு குட்டையில் விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து அப்புறம் மறுபடியும் குளித்து சுத்தமாகி பத்திரமா வந்து சேர்ந்துருக்குறோம். இப்போ நீங்கள் பிசாசு பிள்ளையா? பாவம் செஞ்சுட்ட, அப்போ நீ பிசாசு பிள்ளை தானே. பாவம் உனக்குள்ளே இருந்திருக்குது இல்லை, அதனால தானே அதை செஞ்ச அப்படின்னு நம்ம மனசு நம்மக்கிட்ட வழக்காடிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பொல்லாத அது என்ன இருதயமே திருக்குள்ளதும் மகா. அது எப்படி ஆச்சு? இவன் பேசி 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 நம்ம இருதயத்தை அந்த மாதிரி அப்படி நினைக்க வைக்கிறான். விட்டாமல் பேசுகிறான், எப்படியாவது கொண்டு போகணுங்கிறான். இந்த கேஸு நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஏசுனார்கிட்ட போயிடுச்சு, இதை எப்படி மறுபடியும் கொண்டு போகணும் அப்படின்னு அவனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட தான் பிசாசுடைய கிரியைகள் அதிகமாக இருக்குது. ரட்சிக்கப்படாதவர்களை சுத்தமாக அப்படியே கொண்டு போய் சேர்க்க தான் ட்ரை பண்ணுறான், செய்கிறான். கல்யாணத்தப்போ ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறான். போய் ஜாதகத்தை காமிச்சு பொருத்தம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவனும் பார்த்து பொருத்தம் சொல்லுவான். அவன் யார் சொல்கிற ஜாதகம் பார்த்து சொல்கிறவன் யார்? வேற ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஆள். அவன் என்ன ரட்சிக்கப்பட்டவனா? பரிசுத்தாவியை பெற்றவனா? அவன் என்ன கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசியா? கர்த்தருடைய ஊழியக்காரனா? இல்லையே. அவன் வேறொரு ஆவியினால் அநேக காரியங்களை, இந்த ஆட்கள்கிட்ட வரக்கூடிய காரியங்கள், அநேக காரியங்களை சொல்லி அவன் ஜோசியம் சொல்கிறதுலேருந்து மந்திரவாதியாக இருந்து கொல்றது வரைக்கும் எல்லா வேலையும் செய்கிறாள். ஜோசியம் சொல்கிறவன் என்ன சொல்லுவான்? உனக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னுவான். மந்திரவாதி என்னமா? எதையாவது ஏவி விட்டு உன்னை கொன்று வேணுமா? அப்படி அவ்வளோ பெரிய வித்தியாசத்தோடு இந்த ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அவ்வளவும் பேசுகிறாங்க, ஏவி விடுறாங்க. அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்வதற்கல்ல. கர்த்தர் பேசுவார். இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க, கர்த்தருடைய போதகர்கள் இங்கே இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ், போதிக்கிறவர்கள். பாஸ்டர் வேற, போதிக்கிற பாஸ்டர்னா மேய்ப்பர், போதகர்னா டீச்சர். இந்த
வேத வாக்கியங்களை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டும் வந்து வேலை பார்க்குது பாருங்க. சர்ச்சில் உட்காந்துக்கும் போதே பிசாசு சொன்ன காரியம் ஞாபகம் வரும். அங்கே பிசாசு பேசிக்கிட்டு இருக்கப்பே கர்த்தர் சொன்ன காரியம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன் என்று. என்ன உடன்படிக்கை பண்ணினார்? இன்று முதல் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அந்த கணக்கில் தான் இயேசு சிலுவைக்கு போனார். இரத்த உடன்படிக்கை, இரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணுகிறது. அங்கே நீங்கள் பைபிளில் என்ன வாசிக்கிறீங்க? மோசேயானவன் அந்த இரத்தத்தை தோய்த்து அந்த செடியில் எடுத்து அந்த இரத்தத்தை தோய்த்து அந்த புஸ்தகத்து மேலேயும் ஜனங்கள் மேலேயும் தெளிச்சானான். அப்போ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் ஜனங்கள் செஞ்சால் அவ்வளவு தேவனுடைய ஆசீர்வாதமும் வந்து சேரும். அதே போல் தான் இப்போ இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு. மோசே வந்து அதை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையான்னு பார்க்காம சுத்தமாக எல்லார் மேலேயும் தெளிச்சிட்டான். ஆனால் இங்கே யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை இயேசுவின் ரத்தம் மீட்கிறது. அவர்கள் பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். விரும்பி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது என்று நினைவு கூறும்படி அதில் பங்கு பெறுகிறார்கள். அவருடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம். இதில் அவருடைய நம்முடைய எல்லா சாபங்கள், வியாதி மட்டும் இல்லை, தரித்திரம், மனக்குழப்பம், குடும்பத்தில் சண்டை, எல்லா விதமான சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு போனாரே, அந்த சாபங்களை நீக்கும்படியாக அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. இப்படி ஒரு உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உடன்படிக்கை எங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆதாமுக்கிட்டே ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்காக தேவனே ஒரு பலி செலுத்தினார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மனுஷர் பலி செலுத்தினாங்க. ஆதாமுக்காக தேவனே ஒரு ஆடி பலி செலுத்தி தேவன் பலி செலுத்தினாருங்களா? ஆமாம். இந்த ஆட்டின் தோலை எடுத்து ஆதாம் ஏவாள் கொடுக்குறார். அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் வெட்கமாக அதாவது நிர்வாணமாக இருக்கிறோம், வெட்கமாக இருக்குதுன்னு. அவங்க நிர்வாணமாக இருந்தது பிரச்சனை இல்லை. ஆனால் பாவம் நுழைஞ்சவுடனே அது வெட்கக்கேடாக மாறிடுச்சு. அப்போ வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூட, அவனுடைய வெட்கத்தை மூட, அத்தியிலையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நான் உனக்கு ஆட்டுக்குட்டியின் தோல் தருகிறேன் என்று ஆட்டுக்குட்டியின் தோலை கொடுத்து அப்போதைக்கு அவனுக்கு உதவி செய்தார். அப்போயே உடன்படிக்கை நடந்துருச்சு. அதுக்கப்புறமா ஆபேல் பலி செலுத்தினான். அதுவும் ஒரு உடன்படிக்கை அவனுக்கு விலைக்கு சொல்லியிருந்திருப்பார். நம்ம வாசிக்கிறப்ப அவ்வளோ விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கல. ஆனால் அவ்வளோ விளக்கமும் அவனுக்கு சொன்னால் தான் அவன் செய்வான், இல்லாட்டி எப்படி செய்வான்? காயின் மேலே எப்படி கர்த்தர் வந்து உன் பலியை ஏற்றுக்கிற மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவன் வந்து அதை மாட்டேன்ட்டு ஏன்றதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அது அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபேல் பலி செலுத்தினான், காயின் பலி செலுத்தினான், ஆனால் சரியில்லாத பலி. அதுக்கு பிறகு நோவா பலி செலுத்தினான். அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா இயேசுவானவர் மனிதனுடைய பாவங்களை சுமந்து மனிதனை மீட்கிறதற்காக செலுத்தப்பட்ட அந்த பலி, அந்த புகை எழும்புகிறது, அதுதான் அவருக்கு சுகந்த வாசனையாக அது நாரும். ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டு ஏறிங்க, சென்ட் போட்ட மாதிரி நல்லா இருக்குமா? ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. பக்கத்தில் சுற்றி சுற்றி நடப்பீங்களா? நடக்க முடியாது, நாரும். மாம்சம் எரிச்சா எப்படி இருக்கும்? சுடுகாட்டில் போய் பக்கத்தில் சுற்றி நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் வந்து சுகந்த வாசனையாக முகர்ந்தார். ஏன்னா நம்மை மீட்கிறதற்காக இங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீட்பு அவருக்கு அவ்வளவு சுகந்த வாசனையாக இருக்கிறது. நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறது அவ்வளவு சுகந்த வாசனையாக இருக்கிறது.
நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறது அவருக்கு அவ்வளவு சுகந்த வாசனையாக இருக்கிறது. நீங்கள் உங்களை தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிறது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் மனக்குழப்பத்திலிருந்து பாருங்கள், இப்போ இந்த மனக்குழப்பம் இருக்க ஆட்கள் நம்பர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்னு நினைக்க தோணுது. நிறைய பேர் மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல, சோர்வு எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இது முடியல அது முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மனக்குழப்பங்களையும் எல்லா வியாதிகளையும் தரித்திரங்களையும் எல்லா சண்டைகளையும் எல்லா பூமியில் மனுஷருக்கு உண்டாயிருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு எடுத்துக்கொண்டு சிலுவை மேலே அங்கே நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அங்கே அடைந்து நமக்காக பரிகாரம் செய்தாரே. ஒவ்வொரு பலியும் அதைத்தான் காட்டுகிறது. நோவா பலி செலுத்தினான். இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த உடன்படிக்கையின் தேவன்கிற காரியம் ஆபிரகாமோடே தேவன் செய்த உடன்படிக்கையில் தான் முழுசுமாக வெளியே எழுதப்பட்டிருக்கு. அது கூட முழுசுமான்னு தெரியலை. ஏன்னா இயேசுநாதர் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ இயேசுநாதருக்கு அவர் சொல்லலைன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், அது கூட அந்த இடத்துல தெளிவாக எழுதப்படலைன்னு. ஆபிரகாம் ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. எனக்கு உடன்படிக்கை பண்ணுற ஒரு ஆள் வேணும். ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. ஆதாம்லேருந்து 2000 வருஷம் ஆச்சு. இவரோட கூட ஒத்து போகிற ஒரு ஆளை கண்டுபிடிக்க. அப்படி ஒரு ஆள் சிக்கலாம். ஆபிரகாமை கூப்பிட்டாரு, நீ வா, இந்த இடம் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், உன் ஜனம் வேண்டாம், இந்த தேசம் வேண்டாம், கிளம்பி வா, நான் சொல்கிற பக்கம் வான்னா நான் வர்றேன். இவருக்கு ஒத்து போகிற ஆள் வர்றேன். அப்படி வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணணும்னா அதில் என்ன கணக்கு? ரத்த உடன்படிக்கை பண்ணணும். என்ன செய்யணும்? அவன் தான் பிள்ளையை கொடுக்கணும், இவர் தான் பிள்ளையை கொடுக்கணும். அப்போ இவர் தான் பிள்ளையை கொடுத்தா தான் நமக்கு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து வருவார், சிலுவைக்கு போவார், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதனால் அவர், நான் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கீங்களா, ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகணும்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற ஆசையை விட தேவனுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருந்தது தான் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்தால் தான் அவன் பிள்ளையை கொடுப்பான், நான் என் பிள்ளையை கொடுப்பேன். அப்போ ஜனங்களுக்கு உலகத்தில் ரட்சிப்பு உண்டாகும். பிசாசோடைய பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், பரலோகம் போவார்கள் அப்படின்னு அவருக்கு தான் ரொம்ப ஆத்திரம். பல தடவை ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுவார். நான் உனக்குள் பூமியின் ஜாதிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன்பார். அந்த வசனம் மிகவும் அர்த்தம் உள்ளது. பூமியின் சகல ஜாதிகளையும் உனக்குள்ளே ஆசீர்வதிப்பேன். இவர் ஏற்கனவே 2000 வருஷம் ஆச்சே. ஆதாமுடைய காலத்திலேருந்து 2000 வருஷம் கழித்து தான் நான் வர்றேன். அப்புறம் எப்படி பூமியின் ஜாதிகள் எல்லாம் இனம் இவனுக்குள்ளே எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இது நடக்காத காரியமே. அப்படின்னா, இல்லைடா, உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன், அந்த உன் சந்ததியில் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார். அவர் அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வர்ற ஒருத்தர், பாவம் இல்லாமல் பிறக்கிறவர். அவர் ஸ்திரீன் வித்தா பிறக்கிறவர். பாவம் இல்லாமல் பிறந்து உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஆதாமுடைய காலத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் இந்த பாவங்களுக்கான தண்டனை அவர் அடைந்து கொள்வார். அப்படி வரும்போது நீயும் ரட்சிக்கப்படுவ. இப்போ நீ ரட்சிக்கப்படாத ஆள். இப்போ நீ ஆதாமின் சந்ததி, பாவத்தில் பிறந்த ஆள், பாவியாக இருக்கிற. இன்றைக்கி விட்டால் நீ நரகம்தான் போவ. ஆனால் நீ என் கூட உடன்படிக்கை பண்ணு, உன் சந்ததியில் ஒருத்தர் வருவார், கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார். அவர் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்வார். அதில் நீயும் ரட்சிக்கப்படுவ, நீயும் தேவனுடைய பிள்ளையாவ. அப்போ நீ உலகம் முழுசும் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு கருவியாக வேற இருப்ப அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் இவ்வளோ விளக்கமாக இல்லை.
உன்னுடைய நேசகுமாரனும் ஏகசூதனுமாகிய உன்னுடைய குமாரனை எடுத்து கூட்டி போய் நான் சொல்கிற ஒரு மலையில் பலியிடு. அவ்வளோதான் எழுதியிருக்கு. ஆனால் மீதி காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்திருக்கும். அப்படி சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாது, சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்லாமல் இருந்தால் எப்படி இயேசு ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அப்போ அவர் சொல்கிறாருன்னா இவனுக்கு எல்லா விவரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை தான் நிஜ உடன்படிக்கைங்க. பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறத காட்டிலும் இவருக்கு இருக்குது. அவன் கடைசியில் சொல்லிட்டான், ஒன்றும் சரிப்படுற மாதிரி தெரியல, இந்த இஸ்மவேலை ஆசீர்வதிச்சு விடுங்க. அவர் அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்லாம் சொன்னால் இவன் நகைத்து, சரி இந்த இஸ்மவேலை ஏதாவது ஆசீர்வதிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவர் தான் விரும்பின காரியத்தை செய்ய மறுபடியும் அவன்கிட்ட என்னத்தை பேசினாரோ தெரியாது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசிக்கக்கூடாத நிலைமையிலிருந்து விசுவாசித்தான். ஏன்னா வயதாயிருச்சு, பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சரீரம் பலன் இருக்கிறப்ப விசுவாசிக்கிறது சுலபம். இப்போ இதுவும் போச்சு. அப்போ விசுவாசிக்கிறேன்னு அவன் விசுவாசிச்சிட்டான். என்னத்தை சொன்னாரோ தெரியாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன், உன்னுடைய சுகத்துக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன் சொல்லுவான் வாயால். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்லுன்னா நமக்கு வாய் சத்தமாக வரமாட்டேங்குது. ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளவுக்கு தெம்பு இல்லை. ஆனால் அதை நம்புனாதான் சுகம் கிடைக்கும். நீ எதை நம்புறியோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகுங்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கையை நீங்கள் நம்பலாம். அந்த உடன்படிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கீங்க. ஆபேல் ரட்சிக்கப்பட்டவன் தானா? ஆபேல் காயின் போனான். ஆபேல் ரட்சிக்கப்பட்டவனா? ஏன்னா கம்முன்னு இருக்கிறீங்க. ஆதாம் மனம் திரும்பினானா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் ஆபேல் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ ஆபேல் முதல் கொண்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்ட எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்களா இல்லையா? ஆபேல் ஒரு பலியிட்டான். அந்த பலியிட்டது இயேசுவை பலியிட்டான். ஒரு ஆடு, அந்த இயேசுவுக்கு ஒப்பான ஒரு ஆடு, அதை பலியிட்டான். நோவா பலியிட்டான். இயேசுவுக்கு அடையாளமான ஒரு ஆட்டை பலியிட்டான். ஆபிரகாம் பலியிட்டான். இயேசுவுக்கு ஒப்பான ஆடை பலியிடுகிறேன்னு சொல்லிட்டு அப்போ பலியிட்டான் வேற. அதெல்லாம் தன்னுடைய குமாரனையே கொடுக்குறேன்ட்டான். இவன் கொடுக்குறான். பொறு 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 வெட்டிக்கிறாத, நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு தாக ஒரு ஆடு புல்லில் முள்ளில் சிக்கிட்டு இருக்கு பாரு, அதை போய் எடுத்து பலியிடுன்னு. அது யார்? இயேசு. இதுதான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினாலே கிறிஸ்துவுக்குள்ளான எல்லாரும் பாவத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, நரக ஆக்கினியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இப்போதைக்கு நமக்கு தேவையான பிரயோஜனமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களா? பந்தியில் பங்கு பெற்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லி தானே அந்த உடன்படிக்கை நிமித்தம் இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும்படி நாம் இதில் பங்கு பெற்றோம். அப்படியானா இயேசுவின் ரத்தம் இப்போ உங்கள் சரீரத்தில் இயேசுவின் ரத்தம் ஓடுறது மாத்திரமில்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே கூட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கீங்க தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக. எங்க நான் காட்டுறேன். எபேசியர் முதல் அதிகாரம், எபேசியர் முதல் அதிகாரம் 8
20 முதல் 23 வரை, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, யாருடைய? இயேசுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக, சபைக்கு இயேசு தலைவர், இயேசுவே தலை, சபை சரீரம், இயேசுவே தலை. ஓகே, 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, எந்த ஜாதி ஜனத்தண்டையில் பிறந்தீங்க, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, இப்படி கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக, கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அவ்வளவு மேன்மையான அந்தஸ்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய மேன்மை என்னுடைய இந்த உலக அந்தஸ்தின்படி அல்ல, எந்த நாட்டிலே எந்த ஜாதி ஜனத்திலே நான் பிறந்தேன் என்பது கணக்கல்ல. நான் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட உடன் சகோதர சகோதரியாக இருக்கிறேன். அப்படிதான் எழுதியிருக்கா. நாம் கிறிஸ்துவுடனே கூட என்ன சொல்லியிருக்கு? உடன் சுதந்திரர், அவருடைய ஆஸ்திகளுக்கு பங்குள்ள, தேவனுடைய ஆஸ்திகளுக்கு பங்குள்ளவர்கள், அப்படி எழுதியிருக்கு. அப்படியானா நான் அவருடைய சகோதரன் சகோதரி. அது மாத்திரமல்ல, நான் பரிசுத்த ஆவியினாலே, சொல்லுங்க பார்க்கலாம், நான் பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாய் இருக்கிறேன். கிறிஸ்துவோட கூட ஒன்றாய் இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட ஒன்றாய் இருக்கிறேன். எந்த பிசாசும் என்னை பிடிக்க முடியாது, என் மேல் கை வைக்க முடியாது. என் தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இப்பொழுது உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரிசத்திலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், ஆதலால் உலகத்தை ஜெயிப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயம் உண்டு. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயம் உண்டு. பிசாசு சொல்லுகிற பொய்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை, சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆதலால் நானே ஜெயிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை, அந்த குற்றம் சொல்லுகிற அந்த சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நான் இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிறேன். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயங்களிலும் நான் ஜெயம் எடுப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். அபிஷேகம் என்னை நிரப்புகிறது. அபிஷேகத்தினால் பிசாசு என்மேல் போட்ட நுகங்கள் முறிக்கப்படும். பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகும். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பலசாலியாக இருக்கிறேன். கர்த்தருடைய கிரியைகளை செய்து முடிப்பேன். கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஒரு ஆர்மி,
அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். அது நீங்கள். கர்த்தருடைய சேனை, சேனைகளின் தேவன் அவர் பேர். அவருக்கு அநேக சேனைகள் இருக்கலாம், தூதர்கள் சேனை, மற்ற என்னெல்லாம் வச்சுருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அந்த சேனைகளுக்கு தேவன் அவர். ஆனால் ரொம்ப விசேஷமான சேனை என்னன்னு கேட்டால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய சேனை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய சேனை. இன்றைக்கு உங்களை கொண்டுதான் தேவன் இந்த பூமியில் கிரியை செய்கிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்து அவர் பேசுகிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்பட்டு முன்னேறுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அவங்களுக்கு தனித்தனியாக பேசுவார். பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும், என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருவோம். கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தில் இருக்க அந்த புஸ்தகத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்றணுமா, அது உள்ளே போயிடுமா. கர்த்தருடைய வசனம் உள்ளே போன ஒருபாடு அப்புறம் அந்த வசனத்தின்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. கர்த்தர் உங்களை பெரிய சேனையின் ஒரு பகுதியாய் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஆளும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆளும் கர்த்தருடைய பெரிய சேனை தலைவிடாய் நீங்கள் நிற்கலாம். அன்றைக்கி கிதியோனை பார்த்தாரு, பராக்கிரமசாலியே என்னார், அவன் பயந்தாரியை கொண்டே அவ்வளவு செஞ்சாருன்னா, இன்றைக்கி கர்த்தருக்காக திடன் கொள்ளுகிற உங்களை வச்சு கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலை மீதியானியருடைய கையிலிருந்து மீட்ட கிதியோன் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையிலே முதல்ல உங்களை நீங்களே மீட்டுக்கொள்வது, வசனத்தின்படி உங்களை மீட்டுக்கொள்வது. எங்கே எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 52வது வசனம். ஏசாயா 52. சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? இன்னும் பெறட்டக்கூடாது. எழும்பு எழும்பு சியோ. யாரை சொல்கிறாரு? உங்களை தான் சொல்கிறாரா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை பரிசுத்தாவில நிரம்பு, வல்லமை வந்துடும். உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. உங்களை என்ன சொன்னார்? உங்களை என்ன சொன்னார்? பாவின்னாரா, தூசின்னாரா, குப்பைன்னாரு, விளங்காதன்னு சொல்ல, படிப்பை ஏற மாட்டேன் அப்படி எதுவும் சொன்னாரா? என்கிட்ட வா, நான் உன்னைய மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறார். என்கிட்ட வா, நான் உன்னைய மாற்றி காட்டுறேன், நான் சொல்கிறத கேளு, உன்னை மாற்றி காட்டுறதா இல்லையா பாரு அப்படின்றாரு. அது பரிசுத்த நகரமாகிய எருசலேமேன்னு உங்களை சொல்கிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எது அலங்கார வஸ்திரம்? அவருடைய வசனம் தாங்க நமக்கு, அவரே தாங்க நமக்கு அலங்காரம். வேறு என்ன அலங்காரம்? கர்த்தரை தவிர நமக்கு அலங்காரம் எது? வேறு ஒன்றும் அலங்காரம் கிடையாது. அவருடைய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய மகிமை நமக்கு வருகிறது. அவர் நம்மளை நீதிமான் சொல்லிட்டாரு, பரிசுத்தவான் சொல்லிட்டாரு, அவருடைய மகிமை நம்ம மேலே இருக்குன்ட்டாரு. இப்போ அவருடைய மகிமையை நீங்கள் போட்டு மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் சொல்கிறார், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சாதனம் இல்லாதவனும் அசுத்தனை நீ உன்னிடத்துல வருவதில்லை. தூசியை உதறி விட்டு, யார் எழுந்திருக்கணும்? இந்த தூசி குப்பைங்கிறதெல்லாம் அதை உதறிட்டு எழும்பணும். தூசியை உதறி விட்டு எழுந்துரு. எருசலேமே, என்னுடைய குமாரன் குமார்த்தியாய் நீ வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை, என்னத்தான் கட்டெல்லாம் போட்டான் அத்தையும் பிடுங்கி எறிங்க. பிசாசு என்னென்ன கட்டுகளெல்லாம் போட்டானோ, என்ன நுகங்களை போட்டான், அப்படியே பிடுங்கி எறிங்கன்றார். கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க 124வது சங்கீதம் என்ன சொல்லுது? அதை வாசிட்டு முடிக்கலாம். 124. எங்க சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள்.
அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே திரும்ப இதை வாசிங்க. நம்மை சொல்லுங்க. நம்மை பிசாசுடைய பற்களுக்கு எங்க திரும்ப சொல்லுங்க. நம்மை பிசாசுடைய வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது. என்ன தெரித்தது? கண்ணி தெரித்தது. என்ன தெரித்தது? கண்ணி தெரித்தது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே இருக்கிறது. இங்கே பாருங்க, இப்போ நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அது என்ன பிசாசின் மேலே எழுதியிருக்கு? சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன். சகோதரனா யார்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரர் மேலே குற்றஞ்சாட்டுகிற. இன்றைக்கி அவன் என்ன குற்றஞ்சாட்டுறான்னு நமக்கு தெரியுதுங்க. நம்மளை பற்றி என்ன குற்றஞ்சாட்டுறான்னு நமக்கு தெரியுது. அது எப்படி மேற்கொள்ளணுமா? ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மேற்கொண்டோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை பலவானாக்கி இருக்கிறாரு, பராக்கிரமசாலியே என்றாரு. அன்றைக்கு மீதியானியர்கிட்ட இஸ்ரவேலை மீட்ட அந்த கிதியோனை போல உங்களை ஆக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உங்கள் மனதில், அதாவது நம்ம பாவம் செஞ்சுட்டு அதனால் குற்றச்சாட்டு வந்தால் சரி, ஆமாம் இன்னுமே சரியாக போச்சு, இப்படி ஆகி போச்சு, நான் மனம் திரும்பிக்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கும் போதே இவன் நீ பாவிதேன் அப்படின்னு சொன்னான், நீ தூசிதான்னு சொன்னான், அப்பாலே போ சாத்தானே. அவர் சொல்கிறாரு, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பாலே போ சாத்தானே, என்னை குற்றஞ்சாட்டியா, உன்னுடைய குற்றச்சாட்டுகளை நான் தூக்கி எறிகிறேங்கிறாரு. பத்தாவதுக்கு இயேசுவே பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறார். இந்த பிள்ளை மனம் திரும்பிடுச்சு, இந்த பையன் மனம் திரும்பிட்டான், இவனை போய் இந்த பிசாசு இப்படி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தள்ளிருங்க பிதாவே அப்படின்னு அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடுறப்ப அவரோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சரியாக வழக்காட வேண்டியது தானே. அப்பாலே போ சாத்தானே, என்ன என்றா குற்றம் சொல்கிறேன்? நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன். அவர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா.